पृथ्वी क्षेत्र पृथ्वी क्षेत्र नायक ईश एकं रणात पालय मां श्री काञ्चीपुरीश रक्ष मां नीरक्षेत्र नायक ईश जम्बुकेश्वर पालय माम् अखिलाण्डनायकीधव रक्ष माम् अग्निक्षेत्र अद्भुतविग्रह अरुणाचलेश पालय माम् अपीतकुचम्बा प्रिय रक्ष माम् वायुक्षेत्र नायक ईशा कालहस्तीश पालय मां ज्ञानप्रसूनां बाधव रक्ष मां व्योमक्षेत्र नायक ईशा चिदम्बरेश रक्ष मां शिव चिदम्बरेश रक्ष मां शिवगामिनायक रक्ष मां श्री काञ्चीशा पालय मां श्री जम्बुकेश्वर पालय मां अरुणाचलेश्वर पालय मां कालहस्तीश्वर पालय मां चिदम्बरेश्वर पालय मां शिवगामिनायक रक्ष मां शिवगामिनायक रक्ष माम् चित्सभेश शिवचिदम्बरं नमः शिवकाम्ये जगदम्बिके शिवकटाक्षं परिपूर्णं புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே திருவாசகத்தேன் பாகம் 23 யதாமதி யதாசக்தி சிவானந்தத்தேனை பருகி மணிவாசகர் அடித்தொழியாக அடிப்பொடியாக நாம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்ற பிரார்த்தனையோடு சமர்ப்பிக்கின்றோம். அடைக்கல 10 என்பதிலே தாசனுடைய பக்குவ நிர்ணயத்தை இறைவன் செய்கின்றான். தன்னுடைய தாசர்கள் நிலை என்ன, அவனுக்கு எதை அருள வேண்டும், அக்காலம் வந்துவிட்டதா என்பதை இறைவன் சோதித்து பார்ப்பான். இறைவனுடைய திருவடிக்கு தம்மை அடைக்கலப்பத்தின் வாயிலாக தன்னை ஒப்படைக்கின்றார் தாசவரியரான மணிவாசக பெருந்தகையார். திருப்பெருந்துறை கண் அடிகள் செய்தது இது என்பர் இந்த அடைக்கலப்பத்திலே. இதன் வாயிலாக பூர்ணமான மகா விசுவாசத்தோடு கூடிய பரிபூர்ண சரணாகதி தத்துவத்தை எடுத்தோதுகின்றார். வழங்குகின்றாய் வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதை வாரிக்கொண்டு வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன். வாரிக்கொண்டுன் அமுதத்தை விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன். எதி என் விதியின்மையால் தழங்கருந்தேன் அன்ன தழங்கருந்தேன் அன்ன தண்ணீர் பருகத் தந்துய கொள்ளாய். தண்ணீர் பருக தந்துள்ள கொய்யா கொள்ளாய். அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே. அடியேன் உன்னடைக்கலமே. வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதை வாரிக்கொண்டு. என்னை உடையவனே, என்னை அடிமையாய் ஏற்றுக்கொண்ட ஆதியம் பெருமானே, நின் அருளாகிய அரிதான உயர்ந்ததான சீரிய அமுதான அமுதத்தினை வழங்குகின்ற உனக்கு உன் விஷயத்திலே விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். அந்த பேர் அமுத சிவானந்த வெள்ளத்தை வாரி உட்கொண்டு விழுங்குகின்ற பொழுது எனக்கு அதற்கான நல்லூழ் இல்லாத காரணத்தினாலே, அதற்குண்டான தகுதி இல்லாத காரணத்தினாலே தொண்டையிலே வெக்குகின்ற தன்மை ஏற்பட்டு நான் சிரமப்படுகின்றதே.
அந்நிலை ஏற்பட்டது. தழங்கருந்தேனென்ன தண்ணீர் பருகத் தந்துய கொள்ளாய். அவ்வாறு நான் விக்குகின்ற நிலையிலே நீ தேனையொத்த உயர்ந்ததான தண்ணீரை பருகக் கொடுத்து என்னையும் பிழைக்கச் செய்தாய். உய்ய கொள்ளாய், நீ என்னை காப்பாற்றி விட்டாயப்பா. அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. தண்ணீரை பருகத் தந்தாய், விக்கலை நீக்கினாய். அந்த சிவானந்த தேனாகிய அமுதத்தை பருகும் பொழுது ஏற்பட்ட தடையை நீக்கினாய். நான் உடையவனாகிய உன் சரணாரவிந்தங்களிலே சர்வஸ்வ சமர்ப்பணம் செய்கின்றேன், சரணாகதி செய்கின்றேன். அப்பா, நீ அருளாயோ, என்னை ஆட்கொண்டு அருள வேண்டாமா? அதனால் என்னையும் கைவிட்டு விடாதே. அஞ்ஞானத்தை ஒரு பொருட்டாக மதிக்காதே. உன் தாசருக்கு தாசனான என்னை ஏற்றுக்கொள் என்று இந்த அடைக்கலப்பத்தின் வாயிலாக தன்னை இறைவனுடைய சரணாரவிந்தங்களிலே, அவனுடைய நினைவலைகளிலே, அவனுடைய பேரமுதாகிய கருணை வெள்ளத்திலே, சிவானந்த வெள்ளத்திலே முழுகாட்டப்பட்டு அதை விழுகுகின்ற சமயத்திலே ஏற்படுகின்ற தடை, ஞான மார்க்கத்திலே ஏற்படுகின்ற தடை, அதையும் நீக்க நீதான் அருள வேண்டும் என்று தன்னை பூர்ணமாக ஒப்படைக்கின்றார் ஞான பெருந்தகையான மணிவாசக வள்ளல் பெருமான். அவர் தம் திருவடிகள் நம் சிரம் மீது உரித்தாக. மாணிக்க வாசக திருவடிகளே சரணம், அநேக சரணம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்